அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2024 கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோங்க. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, கோயம்புத்தூரில் ஓரளவுக்கு நல்ல காலேஜஸ் பற்றி சொல்லுங்கள், இல்லை சில கல்லூரிகளோட கம்பேரிசன் வைஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அப்போ நிறைய பேர்த்தோட கம்பேரிசனாக இருந்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வெர்சஸ் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில கல்லூரிகளை ரொம்பவே ஹையாக ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ உண்மையான தகவல்கள் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுதுங்க. ஸோ முதல்ல நான் பேசிக்காக இந்த ரெண்டு கல்லூரியோட பேசிக்கான டீட்டெயில்ஸுங்கிறத நான் சொல்லிடுறேன். இல்லை ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். பிளேஸ்மெண்ட் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இப்போ அதாவது குறுகிய காலத்தில் ஆரம்பித்து நல்ல ஒரு ஹை லெவலுக்கு போன ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. உண்மையாலுமே பர்சனலாக விசாரித்த வரைக்குமே பசங்ககிட்டையும் சரி, ப்ளஸ் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் மற்றும் அகடமிக் பர்சன்ஸ் கிட்ட விசாரித்த வகையிலுமே ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தரக்கூடிய ஒரு சிறந்த கல்வி நிறுவனமாக பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது இருக்குது. சரிங்களாங்க. இந்த கல்லூரியானது பார்த்திங்கன்னா ஆரம்பித்து ஒரு 15 வருஷம் தான் ஆகுது. இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு 15 வருஷத்தில் இந்த அளவுக்கு ஒரு நல்ல என்ன சொல்ல வருதுன்னா நல்ல லெவலுக்கு ரீச் ஆன ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுதுங்க. இதுமாதிரி அட்மிஷன் வைஸுமே 100% அட்மிஷன் ஆகிறதா சொல்கிறாங்க. அதுபோக இவங்க அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாகவும் வச்சுருக்கிறதாகவும் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியோட மேனேஜ்மெண்ட்டுங்கிறது யார் நடத்துகிறாங்க இந்த கல்லூரியை அப்படின்னா, இந்த கல்லூரியோட சேர்மனுங்கிறது மிஸ்டர் ஆர் மோகன் ராம்ங்கிறவர் நடத்துகிறாங்க. அதுபோக இந்த கல்லூரியோட டைரக்டர்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸில் இவங்க வச்சிருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டிங்கிற டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அது போக பிஜி ப்ரோக்ராம்ஸ், பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் வச்சுருக்கிறதாவே சொல்கிறாங்க. அதுமாதிரி நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கல்லூரியாகவும் பார்க்கப்படுதுங்க. இது பார்த்திங்கன்னா பேசிக்காக ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட பேசிக் டீட்டெயில்ஸ். அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்க. ஸோ குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியானது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு 40 வருஷங்கள் ஆகுது. 40 வருடங்கள் மிகவும் பழமையான கல்லூரி, முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஃபேக்கல்ட்டிஸில் பார்த்திங்கன்னா ஒரு 188 பேரில் பார்த்திங்கன்னா பிஹெச்டி 188 பேர் பிஹெச்டி முடித்த கேண்டிடேட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபேக்கல்ட்டிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதுபோக ஒரு 115 பேர் பார்த்திங்கன்னா பிஹெச்டி பர்சியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு லேப்ஸ் மட்டுமே 165 லேப்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. யூஜி, பிஜி, பிஹெச்டி ரிசர்ச் வைஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40+ ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுமாதிரி ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் வருடம் ஒரு 1300 மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஸ்காலர்ஷிப்புங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட அலுமினி, அதாவது இந்த கல்லூரியில் படித்து முடித்த முன்னாள் மாணவர்களே கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் ஒரு 13 யூனிவர்சிட்டிஸ் கூட இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் கூட டைஅப்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதுமாதிரி எக்ஸலன்ஸ் சென்டர்ஸில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்டு எக்ஸலன்ஸ் சென்டர்ஸ். ஏன்னா நிறையா காலேஜில் இன்றைக்கி சொல்லிக்கிறாங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களே தான் உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி மிக பழமையான கல்லூரிகள் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வாங்கியும் மற்றும் கம்பெனிஸோட டைஅப்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா இவங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கிறது வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா 565க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ்மெண்ட்டு கொண்டு போகிறாங்க. மற்றும் பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவங்க ஆராய்ச்சி துறையில் ஒரு 71 பேட்டன்ஸ் ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. 71 பேட்டன்ஸ் மீன்ஸ் அதாவது இவங்க உரிமை வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியோட ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் பார்த்திங்கன்னா 1984 ஆரம்பிக்கப்பட்ட மிக பழமையான கல்லூரி. இந்த கல்லூரியோட கேம்பஸ் மட்டுமே மொத்தம் ஒரு 156 ஏக்கராக சொல்கிறாங்க.
அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரிக்குள்ளேயே ஒரு ஐடி பார்க் இருக்குது. ஐடி பார்க் மீன்ஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்குங்க. இது இல்லாமல் இந்த NBA அக்ரெடிஷன் NACல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹை கிரேட் ஆஃப் அப்கிரேடேஷன் NACல A++ வாங்கியிருக்கிறாங்க, ப்ளஸ் NBA அக்ரெடிஷன் வாங்கியிருக்காங்க. இந்த கல்லூரியை ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியை சேர்ந்த அருட்செல்வர் டாக்டர் N. மகாலிங்கம்ங்கிறவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் சேர்மன் ஆஃப் சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து உயிரோடு இல்லை. இவர் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இவர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து இந்த கல்லூரியை நடத்திட்டு வர்றாங்க. ஸோ இதுதான் இதோட பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன மாதிரியான யூஜி கோர்சஸ், நம்மளுக்கு வந்து நம்ம யூஜி கோர்சஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஜி கோர்சஸ் வந்து இவங்க என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஇயில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிடெக் பயோடெக்னாலஜி, பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி, பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு கல்லூரியோட பேசிக்கான டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜோட டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டோம், ப்ளஸ் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட பேசிக்கான டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லிக்கிறது என்ன பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப் வைஸ் வந்து கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிடுறேன், எக்காரணத்தை கொண்டும் ஆவரேஜ் கட் ஆஃபை வச்சு நீங்கள் வந்து சொல்லவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அவங்களோட யூஜி ப்ரோக்ராம்ங்கிறது 10 யூஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. யூஜி ப்ரோக்ராம்ஸ் மீன்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ மொத்தம் வந்து இங்கே வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதே குமரகுருவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஸோ இதுலேயே நம்மளுக்கு வந்து வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஆவரேஜ் கட் ஆஃபுங்கிறத மட்டும் வச்சு எடுக்க முடியாது. ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த 10 டிபார்ட்மெண்ட்டில் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்து, அதாவது இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 7 டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ் மட்டும்தான். சரிங்களாங்க. அதே இங்கே நீங்கள் குமரகுருவில் பாருங்கள், இவங்க வச்சுருக்க டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸை பேஸ் பண்ணி மொத்தமே 3 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் ரன் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த 3 கோர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பேஸ் பண்ணி நடத்துகிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டிசிப்ளின்ஸில் வந்து நடத்துகிறாங்க. ஒரு நல்ல கல்லூரிக்கான நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறைகள்லையுமே சிறந்த மாணவர்களை உருவாக்குறது தான் ஒரு கல்லூரியோட நோக்கம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்சஸ் இருக்குது. நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எவ்ரி திங் இஸ் குட், ஓகே. பட் திடீர்னு ஒரு ரெசஷன் வருது. ஏன்னா இதெல்லாம் நடந்த விஷயங்கள். 2008 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசஷன் பீரியட் வந்தப்போ ஃபுல்லாகவே வந்து அடிங்க ஐடி கம்பெனிஸ். அப்போ நீங்கள் நினைக்கிற இந்த பெரிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு திணறினாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இல்லாமல் போச்சு. அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரே டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நம்பி ஒரே துறையை மட்டும் நம்பி இத்தனை கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏதாவது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக அடி விழுதுன்னா இந்த 7 டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறவங்களுக்கு வேலை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இங்கே குமரகுரு காலேஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், வெரைட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸுங்கிறது வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஏன்னா இன்றைக்கி டெக்ஸ்டைல் டெக்னாலஜிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில கல்லூரிகளில் மட்டும்தான் இருக்குது, நிறைய கல்லூரிகளில் இல்லவே இல்லை. உண்மையை சொல்ல போனால் நீங்கள் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முக்கியமான டெக்ஸ்டைல் மில்ஸோட ஓனர்ஸ், அவங்களோட சன் இல்லை அவங்களோட கிராண்ட்சன், அவங்கெல்லாம் வந்து படிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. அப்போ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிக்கிறது மூலமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொந்தமாக நிறுவனங்களும் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க நடத்திக்கிட்டு இருக்க நிறுவனங்களை நிர்வகிக்கிறதுக்கான விஷயமாகவும் பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜிங்கிறது இருக்குது. மெக்கானிக்கல் ஓரியன்டாக இவங்க வந்து 2 டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, அட் த சேம் டைம் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கிறது இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி, வேறு துறைகளில் வந்து அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அதுபோக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னால் இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேங்க, சிவில் இன்ஜினியரிங் இல்லாத ஒரு கல்லூரி வந்து நீங்கள் வந்து
இன்ஜினியரிங் கல்லூரியாகவே கன்சிடரே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ பேசிக்காக சிவில் இன்ஜினியரிங், ஏன்னா இந்த கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் முடித்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் வேலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஓரியன்டாக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கும் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் மட்டும்தான் போகணும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் மட்டும்தான் பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதுபோக அடுத்த துறையான ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கிறது இருக்குங்க. ஸோ ஏரோஸ்பேஸோ இல்லை ஏரோநாட்டிக்கல் படிக்க விருப்பப்படுற மாணவர்களுக்கான ஒரு சிறந்த ஒரு கல்லூரியாகவும் இருக்குது. அதுபோக பாருங்கள், பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பயோடெக்னாலஜி படிக்கலாம். இதெல்லாம் போக இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ் எடுத்துட்டிங்கன்னா இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இவ்வளோ தான் இருக்குதுங்க. சரிங்களாங்க? ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து அதிகமாக எடுத்த மாதிரி காட்டுவாங்க. பட் நீங்கள் வென் கம்பேரபிள் டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸையும் பார்க்கணும். ஒரு கல்லூரின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட கட் ஆஃப் மட்டுமே எடுக்கக்கூடாது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரியோட நோக்கங்கிறது வெறும் பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது மட்டும் அந்த கல்லூரியோட நோக்கம் கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கும் ப்ளஸ் சமூகத்துக்கும் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து உதவிகரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வச்சு பார்க்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய கிளப்ஸ் இருக்குதுங்க. உண்மையை சொல்லப்போனால் உள்ளுக்க வந்து பார்த்திங்கன்னா என்சிசி இருக்குது, என்எஸ்எஸ் இருக்குது, சோசியல் ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒய்ஆர்சி இருக்குதுங்க. இது மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து போயிருக்கிறாங்க. இங்கே என்சிசியில் இருந்த மாணவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியன் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவியில் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு கல்லூரியோட நோக்கங்கிறது வெறும் ஐடி கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் வாங்கி தரது மட்டும் கிடையாது. அதேமாதிரி இந்த கல்லூரியில் முடித்த நிறைய மாணவர்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹையர் ஸ்டடீஸ்க்காக யூனிவர்சிட்டிஸ், ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் கூடலாம் வந்து போய் படிச்சிருக்கிறாங்க. அதுக்காக இவங்களுமே நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்களுமே ஹையர் எஜுகேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ஸ்ரீஸ்வரில் வந்து இருக்குதுங்க. சரிங்களாங்க? பட் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முழுக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து குமரகுரு பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான துறையை சேர்ந்த எல்லா விதமான படிப்புகளும் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து ஒரு துறையை எல்லாருமே போய் ஒரே துறையில் விழுவணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு ட்ரிபிள்இ படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் போனவங்களும் இருக்கிறாங்க, ஓனாக கம்பெனி ஆரம்பித்தவங்களும் இருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதுமாரி ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு நிறைய பேர் சொந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆல்ரெடி சொந்தமாக நிறுவனங்கள் வச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸ்வர் காலேஜ் வந்து நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பர்சனலாகவே நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி அங்கே படிக்க மாணவர்கள்ட்டையும் பேசணும், ப்ளஸ் பேரண்ட்ஸ்கிட்டையும் பேசின வரைக்குமே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் உண்மையாலுமே நல்லாவே ஸ்ரீஸ்வரில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹையஸ்ட்டு சேலரிஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம வந்து குறையாவே சொல்ல விரும்பலை. இங்கேயுமே குமரகுரு பொறுத்த வரைக்குமே பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே மிக சிறப்பான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா 40 வருட கல்லூரி, அந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப், கம்பெனிஸ் கூட ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் டைஅப்புங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு பிளேஸ் ஆகிருக்காங்க, எத்தனை கம்பெனிஸ் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட இங்கேயுமே ஒரு 565 கம்பெனிஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. அதில் பாருங்கள் 42% மாணவர்கள் வந்து கோர் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க. இது இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. வெறும் ஐடி நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் கோர் கம்பெனியில் பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸையுமே கன்சிடர் பண்ணுங்கள். அதுமாதிரி 41% ஆஃப் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ், 11% மாணவர்கள் ஐடி சர்வீசஸ் கம்பெனிஸ் மற்றும் 6% மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லையும் பிளேஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2023 1042 மாணவர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி 979 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. 94% பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது கிடச்சிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அதில் வந்து கோரில் எத்தனை பேர், ப்ராடக்ட் வைஸ் எத்தனை பேர், ஐடி சர்வீசஸ் எத்தனை பேர், மேனேஜ்மெண்ட் எத்தனை பேருன்னு சொல்லி டோட்டலாக அவங்க வந்து பிரித்து சொல்கிறாங்க. யாரெல்லாம் ரெக்ரூட்டர்ஸ் வர்றாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களாங்க? அதுமாதிரி ஸ்ரீஸ்வர் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து குட். நம்ம வந்து அதில் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. அவங்களும் நிறைய கம்பெனிஸை கூட்டிகிட்டு வராங்க, நல்ல நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, பட் அதுக்காக ஒரு கல்லூரி வந்து வெறும் பிளேஸ்மெண்ட்டுக்காக மட்டுமே வந்து நீங்கள் வந்து ஒரு கல்லூரியை பெஸ்ட்டுன்னு வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம எப்பயும் சொல்லக்கூடாது. அதாவது எல்லா விஷயத்தையுமே கன்சிடர் பண்ணணும். ஒரு கல்லூரியோட வரலாறு, அந்த கல்லூரி எவ்வளோ பாரம்பரியமிக்க கல்வி நிறுவனம், இன்றைக்கி எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து எல்லாருமே சொல்லிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்ஸுங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் கம்பேரிசன் பண்ணுறப்ப எல்லாருமே என்ன சொல்கிறாங்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் பாருங்கள்,
குமரகுருக்கும் ஈஸ்வருக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயத்தை நான் கிளியராக எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2023-24 அதாவது கடந்த வருஷத்தோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸோட க்ளோசிங் கட் ஆஃப். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பேஜ் வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட க்ளோசிங் கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. இது அடுத்து ரெண்டாவது இங்கே நான் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் கட் ஆஃப். இது வந்து அஃபிஷியலாக அண்ணா யூனிவர்சிட்டியோட டேட்டாங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு பார்க்குறப்ப இங்கே பாருங்கள், இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பெருசாக பேசுகிறனால நான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சொல்கிறேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் அன் ஓசி கம்யூனிட்டி. ஏன் ஓசி கம்யூனிட்டி எடுக்கிறேன்னா ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இத்தனை பிரிவை சேர்ந்த மாணவர்களுமே அதில் வந்து சீட் எடுக்க முடியும். ஸோ ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட ஓசி க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 186. அதே சமயத்தில் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட ஓசி க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாருங்கள் 195. அப்போ எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மதிப்பெண்கள் வந்து கட் ஆஃப் வைஸ் வந்து வித்தியாசங்கள் வருதுங்க. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது, இங்கேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிறது இருக்குது. ஸோ குமரகுருவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸோட க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் அன் ஓசி கம்யூனிட்டி 193.5. அதே ஸ்ரீ ஈஸ்வரோட க்ளோசிங் கட் ஆஃபோட ஓசி கேட்டகரிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 182.5. கிட்டத்தட்ட ஒரு 11 மார்க் வரைக்கும் வித்தியாசங்கள்ங்கிறது வருது. அடுத்து வந்து பாருங்கள் இசிஇ. ஸோ இசிஇ பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 180.5. எங்கே ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இசிஇயில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது ஓசி கம்யூனிட்டிக்கு 180.5. அதே குமரகுருவோட ஓசியோட க்ளோசிங் கட் ஆஃப் பாருங்கள் இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு 192. அப்போ எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னா கிட்டத்தட்ட 12 மார்க் வித்தியாசம் வருது. சரிங்களா? ஒரு நல்ல கல்லூரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நான் வந்து அதாவது ரெண்டுமே நல்ல கல்லூரி தான். நான் வந்து ஒரு கல்லூரியை கீழே இறக்கி சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல வரல. பட் வந்து சில பேர் ரொம்ப ஓவர ஹை பில்டப் கொடுத்துட்டாங்க. அதை நம்பி நிறைய மாணவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்குது. ஒரு நல்ல கல்லூரி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து சேர்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த கல்லூரியில் சேருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து இங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறோம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசியோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 175 குமரகுரில். ஸ்ரீ ஈஸ்வர் பொறுத்த வரைக்கும் 169.5. ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் பாருங்கள், ரெண்டு கல்லூரியிலுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இங்கே ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் ஸ்ரீ ஈஸ்வர் பொறுத்த வரைக்கும் 175க்கு வந்து கிடச்சிருக்கு. அதே குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 188.5. வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10லிருந்து 15 மதிப்பெண்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆவரேஜ் கட் ஆஃபை வந்து தயவு செஞ்சு கம்பேரே பண்ணிக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து 14 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 14 டிபார்ட்மெண்ட்டோட கட் ஆஃபை வச்சு வந்து நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்பேரே பண்ணிக்கவே கூடாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸுங்கிறது வேறு, அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸுங்கிறது வேறு. ஸோ தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க. அதுபோக முக்கியமான விஷயம், ரெண்டு கல்லூரியுமே சிறந்த கல்லூரி தான். நாங்கள் வந்து இந்த கல்லூரி தான் பெருசு, இந்த கல்லூரி வந்து பெருசு இல்லை அப்படின்லாம் சொல்ல வரல. ரெண்டு கல்லூரியுமே நல்ல கல்லூரிகள் தான். நீங்கள் ஒரிஜினலாக டேட்டாவை பார்க்கணுன்னா இந்த மாதிரி எந்த ஒரு கல்லூரியை பற்றியுமே நம்ம இங்கே வந்து கம்பேர் பண்ணணுன்னா இப்படி தான் கம்பேர் பண்ணணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் என்ன, அங்கே என்னென்ன விஷயங்களை ரிசர்ச் வைஸ் போயிட்டுருக்காங்க, ஃபண்ட் வைஸ் போயிட்டுருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸுமே கம்பேர் பண்ணணும். ஈவன் கட் ஆஃப்னால் இந்த மாதிரி கம்பேர் பண்ணணுங்க. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய 14 டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் கட் ஆஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் அதே சமயத்தில் நீங்கள் விரும்புகிற துறையோட கட் ஆஃப் பர்டிகுலராக அதை பாருங்கள். ஒரு கல்லூரியோட டோட்டல் ஆவரேஜ் கட் ஆஃப் வச்சு நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு கல்லூரியில் வந்து சேர வேண்டாம். அங்கே எத்தனை துறை இருக்குது, என்ன மாதிரியான துறைகள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா நிறையா கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிவில் இன்ஜினியரிங் கிடையாது, ஏரோநாட்டிக்கல் கிடையாது, ஆட்டோமொபைல் கிடையாது, ஃபேஷன் டெக்னாலஜிங்கிற ஒரு துறை கிடையாது, டெக்ஸ்டைல் டெக்னாலஜிங்கிற ஒரு துறை கிடையாது, மெக்கட்ரானிக்ஸ் கிடையாது. இப்போ இத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு நம்மளும் வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ மட்டும் போட்டிங்க அப்படின்னா இந்த கல்லூரியுமே ஆவரேஜ் கட் ஆஃப்ங்கிறது கிட்டத்தட்ட 190 தாண்டக்கூடிய ஒரு தலை சிறந்த கல்லூரி. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என் சைட்லேருந்து நான் பார்த்துருக்கக்கூடிய கம்பேரிசன் டீட்டெயில்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்கிறேன், ரெண்டு கல்லூரியுமே சிறந்த கல்லூரிகள் தான்.
அதில் வந்து எந்த கல்லூரியில் சேரணும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு வெர்சஸ் ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கம்பேரிசன் டேட்டாஸுங்கிறது என் சைட்லேருந்து நான் கொடுக்குறது. இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக டிஎன்இஏ 2024 கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோக உங்கள் யாருக்காச்சும் இன்னும் வேறு ஏதாவது காலேஜஸை வந்து கம்பேர் பண்ணி டேட்டாஸ் எடுத்து சொல்லணும்னா சொல்லுங்கள். அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதையுமே நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்காக தரதுக்கு ரெடியாக இருக்கேன். இது மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.